உலகை வலம் வந்த கதை பற்றி பார்க்கலாம். விநாயகர் ஏன் ஞானத்தின் கடவுளாக கருதப்படுகிறார் என்பதை இந்த கதை மூலம் தெரிந்து கொள்ளலாம். கதை விளக்குகிறது. சிவபெருமானும் பார்வதி தேவியும் விநாயகருக்கும் அவரது தம்பியான முருகனுக்கும் ஒரு போட்டி வைத்தனர். யார் முதலில் உலகை 3 முறை சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கே முதலில் ஞானப்பழம். போட்டி முருகன் தன் வாகனமான மயிலின் மீது ஏறி தன் வலிமையையும் வேகத்தையும் நம்பி உடனடியாக உலகை வலம் வரத் தொடங்கினார். விநாயகரோ தன் வாகனமான சிறிய மூஷிகம் மூலம் வேகமாக செல்ல முடியாது என்பதை உணர்ந்தார். அவர் ஒரு கணம் சிந்தித்து தன் பெற்றோர்களான சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் அருகில் அமர வைத்து அவர்களை சுற்றி 3 முறை வலம் வந்தார். ஏன் இப்படி செய்தாய் என்று கேட்டபோது விநாயகர் பணிவுடன், என் பெற்றோர்களே என் உலகம், நீங்கள் அண்ட சராசரத்தின் வடிவம், உங்களை சுற்றி வந்தாலே உலகை வலம் வந்ததற்கு சமம் என்று பதிலளித்தார். விநாயகரின் புத்திசாலித்தனத்தையும் பெற்றோரின் மீதான பக்தியையும் அசைக்க முடியாத ஞானத்தையும் கண்டு சிவபெருமானும் பார்வதி தேவியும் மகிழ்ந்தனர். அதன் மூலம் விநாயகரே போட்டியில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டு அவருக்கு ஞானத்தின் கடவுள் என்ற பட்டம் வழங்கப்பட்டது. மேலும் இது போன்ற ஆன்மீக தகவலுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.